ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரீசன், அதாவது திரும்பவும் ஃபகத் ஃபாசிலும் நம்மளோட வடிவேலு சாரும் காம்போவில் ஒரு மூவி வேற போகுது, அதாவது மாமன்னனுக்கு பிறகு என்ன. ஸோ மாமன்னன்ல ரெண்டு பேருமே இப்படியும். ஸோ இந்த மூவியில் இந்த மாதிரி சரியே இல்லை. சுதீஷ் சாங்கர்னு சொல்லி ஒரு டிரெக்டர் இந்த மூவியை எடுத்திருக்கிறார். அந்த டிரெக்டர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் மலையாள இண்டஸ்ட்ரியில் நிறைய டிவி சீரிஸ் மூவிஸ் எடுத்த ஒரு டிரெக்டர் தான். ஸோ இந்த மூவியோட ஆஃபிஷியல் டீசர் வந்திருக்கு. அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓ சார், இதான் முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். என்னோட ஜுவன் சங்கராஜ் மியூசிக்கான அமைச்சிருக்கிறார். நிஜமெல்லாம் சொல்லி போட்டாலும் நீ வாங்க வீடியோ போடணும். நல்லா இருக்கு. சூப்பர் கனவு. Figuraka. Wow. Oh. ஆகாயின்பனிலாவெனிலே ஓகோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகாயின்பனிலாவெனிலே ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே ஆடிடுதே. ஃபுல்லா இருந்துச்சு கடைசிங்க. வாட் அ டெய்லர். ஒரு டிஃபரண்டான கட்ஸா இருக்கு. டிஃபரண்டான படம் வந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு பார்க்கும்போதே நல்லா அந்த திருப்பி பார்த்துட்டு வர வேண்டாம். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த வடிவேல் இயல்பான ஆக்டிங் வந்து எனக்கு தெரியும். வடிவேல் சார் எப்படி ஆக்ட் பண்ண நல்லா இருக்கு. அந்த மாமனுக்கு அடுத்தது இதுக்கு நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா அந்த வேக்கத்தோட பாக்குறது சீனெல்லாம் நல்லா இருக்கு. அதுவும் முதல் இந்த ஜெயிலர் சும்மா நார்மலா ஸ்டார்ட் சும்மா பிரேமரோட போக 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 அப்படியே டிஃப்ரெண்டா அந்த பாட்டே மாறிடும். அந்த பேர்சனு அந்த பீட்டே மாறி பிறகு வந்து ஒரு ஸ்பீடா போகும். அந்த வடிவேல் பாடுற அந்த வாய்ஸ் வடிவேலுக்கு தெரியும். காணா பாட்டு நாட்டுப்புற பாடல்கள் அதில் வந்து அந்த அவர்கிட்ட இதுக்கு நல்லா இருக்கு. அவர் அந்த கஷ்டப்பட்டு வந்த அவர்கிட்ட சமூகத்தோட லைஃபோட வந்து அது நிறைய செட் ஆகுது. அவர்கிட்ட கஷ்டப்பட்டால அவருக்கு அந்த குரல்லையே அந்த பவர் இருக்கு. வாங்க திருப்பி பார்த்துட்டு வரோம். ஆகாயின்பனிலாவெனிலே ஓகோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. அப்பா ஒரே ரோல் இருக்கு. ஆகாயின்பனிலாவெனிலே ஓகோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. பாட்டுல வச்சு அது ஒரே வாய்ஸ்ல வச்சு முடிச்சிருப்பாங்க. மாமன் மாதிரிதான் இந்த படத்துல 2000 கோபம் பார்த்தாலே செய்யுது. எனக்கு அப்படி இருக்கு ஒரு ஃபீல் அந்த வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அந்த மாமன்ல அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி கேரக்டர் இருக்க சொல்லி அவர் அடிக்க அந்த சீன் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அப்படியே வந்து இதுல விரைக்கையும் அந்த எனக்கு அந்த
அந்த ஞாபகம் ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தின படம் தான் மாமன். எனக்கு அந்த இடத்துக்கு அந்த எனக்கு ஸ்டோரி தனிப்பட்ட வகையில அந்த கேரக்டர் அவங்களோட கேரக்டர் ஆர்ட் வந்து நல்லா அந்த படத்துல அதால அந்த கேரக்டர் மறக்கல. அப்ப இதுல பார்க்கும்போது அப்படியே அந்த அடிக்க எனக்கு அந்த ஞாபகம். ஆனா வடிவேலுக்கு அடிக்காத கட் ஷாட்லாம் போட்டிருக்காங்க, டிஷ் பண்ணவும் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல 2 பேரும் வேற யாராவது அடிக்கலாம். என்ன பாருங்க அவர் அடிக்க ரெக்கண்ட் வடிய பிள்ளைகளை காட்டுறாங்க, அடிக்க இதுல வர்றன்னு காட்டு அந்த காட்டுக்கு சண்டையும் நடக்கலாம், இல்ல வடிவேலு தான் அடிக்கலாம். 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம், அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிறோம். அப்படி இருக்காது மேபி இவங்க அண்ணன் தம்பி மாதிரி பழையினமோ என்ன மாதிரி தெரியல, ஒரே ஒர்க் பண்ணினோம், அது சார் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணணும், அது சம்பந்தம் தெரியணும், ஒரே ரூம்ல இருக்கணும், அப்படி மட்டும் நினைக்கிறேன். பாவம் பண்றது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போய் மாட்டுப்படினா அதுல போலீஸ் எல்லாம் அந்த சரலா எல்லாம் பாருங்க காரணம் ஃபஹத் ஃபேசில் இருந்தா நான் நினைக்கிறேன். அதாவது ஃபோவிசர்லாவும் வடிவசருக்கான இருக்கிறது என்ன கோம்போ இல்ல அது நடிச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு பிறகு வந்திருக்காங்க, சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதான் பாப்பேன் நான் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் இந்த வடிவசருக்கு. ஏற்கனவே அவர் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் படம் கேங்ஸ்டர் வந்து காமெடி செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஒர்க் ஆனது. இது வந்து காமெடியும் இருக்கு, அவர் சும்மா அந்த நார்மலா இருந்து நல்ல ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரியா இருக்கும். லைக் மாமன்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும் போல. ஏன்னா அந்த எல்லா கட்சியிலும் பாருங்க ஃபேஸ்ல ஒரு ஏதோ ஒரு சொல்ல வர மாதிரியான ஒரு அந்த கன்வே பண்ற நல்லா இருக்கு. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் முன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த என்ன இடத்தை கிராமத்தை காட்டின இதெல்லாம் நல்லா அழகா இருக்குது. இந்த ஜீவன் சங்கரோட பிஜிஎம் இதுல வந்து அந்த பாட்டை தான் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் ரிவீல் பண்ணல. அந்த பாட்டை வந்து ரிமிக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் வடிவேலும் பாடி பகத் அவர் இருந்து கதைக்கு பாடினோம். அந்த கட்டை தான் அதை வைக்கி ஃபுல்லாக போட்டுருக்காங்க. லைக் டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சாக இருக்குது இந்த டீசரே. அதெல்லாம் இப்போ 2 மில்லியன் கிட்ட ஓடி இருக்குது. நாங்கள் இப்போ லேட்டாக அதை பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.